பழகு செந்தமிழ் அழகு மங்கை உன் பருவம் காட்ட வேண்டும். கண்ணே நீ பருவம் காட்ட வேண்டும். விழியும் மேனியும் விழைக்கும் காவிய விருந்து வைக்க வேண்டும். கண்ணே நீ விருந்து வைக்க வேண்டும். பளிங்கு போல் முகம் பவளவாய்தழ் பருக என்னும் போது நான் பருக என்னும் போது தெலுங்கு நாட்டில சிலையை போல் வந்து நலுங்கு பாட வேண்டும். கண்ணே நீ நலுங்கு பாட வேண்டும். கண்ணத்தோடு என் கண்ணம் வைத்து நான் கள்வனாகும் போது நான் கள்வனாகும் போது கன்னடம் தரும் கண்ணி போல் வந்து கலந்து கொள்ள வேண்டும். கண்ணே நீ கலந்து கொள்ள வேண்டும். வெள்ளிப்பாவை நின் துள்ளும் நெஞ்சை நான் கொள்ளை கொள்ளும் போது நான் கொள்ளை கொள்ளும் போது வல்ல கேரள பிள்ளை போல் வந்து மழலை பேச வேண்டும். கண்ணே நீ மழலை பேச வேண்டும். இதில் ழகர லகர லகர வேறுபாடு அறியறதுக்கு சிறந்த ஒரு பாடல். முதல் அடியிலே ழகரம் சிறப்பு ழகரம் வரும். அதை நாக்கை மடித்து உச்சரிக்க வேண்டும். இதோடு ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்த கடல் வழியாக முதலிலே வந்து கிழக்கு கடற்கரையிலே மும்பையும் மேற்கு கடற்கரையிலே சென்னையையும் ராஜதானியாக பிரித்து தமிழகம், கன்னடம், மலையாளம், அதாவது கேரளம், ஆந்திரம் நான்கையும் ஒரு ராஜதானியாக பிரித்தார்கள். இந்த நான்கையும் வைத்து இந்த பாடல் அதோடு தமிழிலிருந்து கன்னடம், மலையாளம், தெலுங்கு பிறந்தது என்பதையும் உணர்த்தும். அழகு மங்கை உன் அழகு மங்கை உன் பழகு செந்தமிழ் இதில் சிறப்பு ழகரம் வரும். அடுத்தது வெள்ளிப்பாவை அதில் ஊமேல போடுறலாம் சொல்லிங்களே அந்த இடைப்பட்ட ழகரம் வரும். வல்லக்கேரள வல்ல என்பதிலே முன்பல்லில் பட்டு வரக்கூடிய பல் என்ற